Hi guys, in the video la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard science unit 6 nuclear physics அப்படிங்கற லெசன்ல unit of radioactivity அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். units of radioactivity அப்படினு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது 4 units, that is Curie, Rutherford, Becquerel, Roentgen. So இந்த Curie, Rutherford, Becquerel இது மூணுமே வந்து கொஞ்சம் சிமிலரான கான்செப்ட் தான், பட் Roentgen வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கான்செப்ட். ஸோ பார்க்கலாம். Curie, it is the traditional unit of radioactivity. ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு கொடுக்குற யூனிட் தான் வந்து Curie. தட் இஸ் பிகாஸ் Curie தான் வந்து மேரி Curie தான் வந்து இதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ரேடியம் அப்படிங்கிறத ரேடியம்ங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ பிரிட்ஸ் பிளெண்ட். ஸோ அதனால அது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு யூனிட். இட் இஸ் டிஃபைன்ட் as a quantity of radioactive substance which undergoes 3.7 into 10 power 10 disintegrations in 1 second. This is actually close to the activity of 1 gram of radium-226. 1 Curie is equal to 3.7 into 10 power 10 disintegrations per second. So அதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸ் லைக் யுரேனியம் அப்படி ஏதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கோங்க. அந்த எலிமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்க. அந்த குவான்டிட்டி வந்து 3.7 into 10 power 10 டிசின்கிரேஷன்ஸை வந்து ஒரு செகண்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது அந்த யூனிட், அந்த குவான்டிட்டியோட யூனிட் தான் வந்து Curie. ஸோ அது வந்து க்ளோஸா வந்து 1 gram of radium-226 வந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த எலிமெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. அடுத்த Rutherford. It is another unit of radioactivity. It is defined as a quantity of radioactive substance which produce 10 power 6 disintegrations in 1 second. 1 Rutherford is equal to 10 power 6 disintegrations per second. ஸோ அது Curieங்கிறது ஒரு யூனிட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் Rutherford வந்து இன்னொரு யூனிட். அது வந்து ஒரு 10 power 6 disintegrations in 1 secondல வந்து அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த குவான்டிட்டி அதை வந்து 1 Rutherfordனு சொல்றோம். அடுத்தது Becquerel. இட் இஸ் த SI யூனிட் ஆஃப் radioactivity. It is defined as a quantity of 1 disintegration per second. So and the Curie, Rutherford, Roentgen எல்லாம் just units, but SI unit என்ன அப்படின்னா Becquerel. ஸோ இது வந்து 1 disintegration ஒரு செகண்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். Roentgen இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டான கான்செப்ட். இட் இஸ் த ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆஃப் gamma and X-rays is measured by another unit called Roentgen. அது வந்து ஜஸ்ட் வந்து அதோட சப்ஸ்டன்ஸ் அந்த குவான்டிட்டி வந்து மெஷர் பண்ணது, லைக் ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ் அந்த ரேடியேஷன்ஸ் தான் மெஷர் பண்ணுது. பட் Roentgenங்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. அது வந்து காமா ரேஸ் அண்ட் எக்ஸ்ரேஸ் மட்டும்தான் மெஷர் பண்ணும். One Roentgen is defined as a quantity of radioactive substance which produces a charge of 2.58 into 10 power minus 4 coulomb in 1 kg of air under standard conditions of pressure, temperature and humidity. So 1 kg of airல ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ அப்போ அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ், அந்த குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் வந்து சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் ஜஸ்ட் அந்த டிஸ்இன்டிகிரேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதை வச்சுதான் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். பட் இது வந்து சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணும். 2.58 into 10 power minus 4 கூலும். கூலும்னா சார்ஜோட யூனிட் தான் வந்து கூலும். 1 kg of airல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் வந்து Roentgen. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சௌமி அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.